வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல் விளையாட்டு. எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த எழுத்துக்களை வைத்து என்ன செய்யணும், நாம் சொற்கள் கண்டுபிடிக்கணும். இதில் படத்தில் குறியீடுகளும் கொடுத்துருக்குது. அதாவது அந்த பந்துகள் எந்த குணத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுவும் இந்த எழுத்துக்களை வைத்து மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். வார்த்தைகள் வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அழுகை, சிந்தனை, சிரிப்பு, வருத்தம், சினம். இதுதான் வார்த்தைகள். அடுத்தது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. வார்த்தையிலேருந்து எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களில் இருந்து சொற்கள் கண்டுபிடிக்கணும். முதல்ல இருக்கக்கூடிய இந்த புழுவில் 2 வட்டங்கள் தான் இருக்குது. அடுத்ததுலேயும் 2 வட்டம் தான் இருக்குது. மீதி உள்ளதில் எல்லாத்துலேயும் 4 வட்டங்கள் இருக்குது. இந்த வட்டங்களுக்குள்ளே உள்ள எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? 4 வட்டம் இருந்ததுன்னா 4 எழுத்துக்கள், 2 வட்டம் இருந்ததுன்னா 2 எழுத்துக்கள். அதை மட்டும் வைத்து தான் நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். சிகை, புகை, சிரிப்பு, நகைப்பு, திகைப்பு, நடிப்பு. இதை தவிர வேறு எழுத்துக்களும் நம்ம என்ன செய்யலாம், வேறு வார்த்தைகளும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் 2 எழுத்துக்களுக்கு புடி, சிரி, அந்த மாதிரி வார்த்தைகள் கூட என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். வேறு வார்த்தைகள் இருக்குதா அப்படின்னு என்ன செய்யுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு மாம்பழம் இருக்குது. மாம்பழத்துக்குள்ள எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை வைத்து சொற்கள் என்ன செய்யணும், உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கொடுத்துருக்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. ஆசிரியர் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அடுத்த வார்த்தை பெட்டி, போட்டி, பெரிய, சிறி, ஆதி, ஆரியர், சட்டி, ஆட்சி, திரி. ஆதி அப்படின்னா முதலாவது. இப்போ மயில் தோகை இருக்குது. மயில் தோகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்கள் உருவாக்கணும். ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க, சுற்றம். மீதி உள்ள வார்த்தைகள் நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். தோற்றம், ஏற்றம், மாற்றம், முற்றம், ஆல். இது தவிர வேறு வார்த்தைகளும் இருக்குது. மாசு இருக்குது, ஏர் இருக்குது. எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பந்து பறக்க விட்டுருக்காங்க, பலூன் பறக்க விட்டுருக்காங்க. இந்த பலூனில் கீழே உள்ள எழுத்துக்களை கொண்டு மேலே உள்ள பலூன்களில் வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். 3 வார்த்தைகள் அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சி இருக்குது. கரும்பு, கரடி, கடல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குது. இந்த பலூனில் நீங்கள் வார்த்தைகள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள எழுத்துக்களை வைத்து மட்டும்தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். தங்கம், விலை, தலை. இதுதான் இந்த வார்த்தைகள். அடுத்த பலூனில் எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. 6 பலூனுக்குமே வார்த்தைகள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். பழம், பட்டு, பறவை, மத்தளம், குளம், கூடம். இதுதான் வார்த்தைகள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.